எப்படி பேசணும் அப்படின்னா, இப்போ 2 பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து 2 பேருக்குள்ள தான் பேசிக்கணும். ஒருத்தர் மத்தவங்கள பத்தி பேசணும், மத்தவங்க இவங்கள பத்தி பேசணும். அந்த 2 பேருக்குள்ள தான் பேசிக்கணும். இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 பேர பத்தி தான் பேசணும். 4 பேர்லயே பேசுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. நீங்க 4 பேர் சேர்ந்து வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஏன் மனுஷங்க பேசவே மாட்டேன்றாங்க தெரியுமா? பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா, இவங்க பேசிக்கிட்டாலே மத்தவங்கள பத்தி தான் பேசுறாங்க. 10 பேர் ஒண்ணா கூடுனாலும் மத்தவங்கள பத்தி தான் பேசுறாங்க. ஏதாவது சினிமா பத்தி பேசுறாங்க, அரசியல்வாதிய பத்தி பேசுறாங்க. ஆனா, இந்த 4 பேர பத்தி நீங்க ஒரு 10 பேர் ஒண்ணா கூடியிருக்கீங்க. ஏன் அந்த 10 பேர பத்தி பேசுங்க. உன்ன பத்தி பேசு. உன் நண்பர்கள் எல்லாம் உட்காருக்காங்க. உன் நண்பர்கள் 10 பேர் உன் முன்னாடி இருக்காங்க. ஏன் அவன பத்தி பேசு. "ஏய் நீ அப்பலாம் இதெல்லாம் பண்ணுவலடா. நீ எப்படி நெறைய பண்ணுவடா. நீலாம் செமையா பண்ணுவடா. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்பலாம் எப்படிடா பண்ற? ஒரு வாட்டி நம்ம போனோமே. நீயும் நானு அப்புறம் அவன்லாம் போனோமே. எப்படி இருந்தோம்ல." அந்த மாரி பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அந்த மாரி விஷயத்த பேசுங்க. நீங்க உடனே 4 பேர் 10 பேர் ஒண்ணா கூடுனா உடனே நடிகர பத்தி பேசுறது, அல்லது அரசியல்வாதிய பத்தி பேசுறது, அந்த சினிமா இசையமைப்பாளர பத்தி பேசுறது. இதனால தான் பேசுறதுக்கே பிடிக்கல. அட போடா எவனையா பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா பேசுறதுங்க இதுக்காகவா நான் இந்த எனர்ஜி எல்லாமே நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற, பணத்த வாங்கி சம்பாதிக்கிற, அந்த சம்பாத்தியத்த வச்சு உணவு வாங்கி சாப்பிடுற, அதில தான் உனக்கு ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றல வச்சுக்கிட்டு எவனையா பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதோ அரசியல்வாதிய பத்தி, சினிமாக்காரன பத்தி, உலகத்தில உள்ளவன பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதனால தான் மக்களுக்கு பேசுறதே பிடிக்கல. இதில நம்மள ஏமாத்துறாங்க. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிப்போமா, சாப்பிடுவோமா, சமைப்போமா, சமைச்சு சாப்பிடுவோமா, உடம்புல ஆற்றல வச்சுப்போமா, அந்த ஆற்றல வச்சுக்கிட்டு எவனையோ பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருப்போமா. இதனால தான் மனிதர்களுக்கு பேசுறதே பிடிக்கல. அதனால எப்பவுமே நீங்க பேசும்போது, இப்ப 4 பேர் பேசுறீங்களா? ஒண்ணா சந்திக்கிறீங்களா? 4 பேர பத்தி என்ன சொல்லலாம்? அப்படிங்கிற பத்தி நீ என்ன முன்னாடி பண்ணிட்டு இருந்தலடா அந்த ப்ராஜெக்ட் என்னடா ஆச்சு? இப்போ இன்னும் பண்ணுறியா? என்ன அது என்ன பண்ணுற? அப்படின்னு சொல்லி கேளு. இப்போ நான் ஒண்ணு பண்ணுறேன்டா. என்னடா பண்ணலாம்? அப்படின்னு உன்ன பத்தி நீ அவங்ககிட்ட கேளு. அது மாரி டேய் நீ என்னடா பண்ற? ஏய் அப்போலாம் நம்மலாம் நீ என்னடா பண்ண? நீ அப்போ ஒண்ணு இது பண்ணல. அது ஏன்னு? அப்போ நீ ஒண்ணு சொன்ன தெரியுமா? அது நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி, நீ அத நான் கொஞ்சம் மறக்கல. அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன் நான் அது. நீ சொன்னது அப்பவே எனக்கு அப்படியே மனசு வருத்தமா இருக்கும். உடனே இல்லடா நான் அதுக்காக சொல்லடா அப்படின்னு அந்த மாரி உங்களுக்குள்ள தான் இருக்கணும். 4 பேர் ஒண்ணா சேர்றீங்களா? இந்த 4 பேத்துக்குள்ள தான் அந்த பேச்சு இருக்கணும். 4 பேத்த பத்தி தான் பேசணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகங்கள். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு புத்தகம். உங்க முன்னாடி 4 பேர் இருக்கும்போது, 4 பேர்ட்ட பத்தி பேச தெரியலையா உனக்கு? உங்க 4 பேர் நண்பர்கள் தானே! ஏன் 4 பேர பத்தி பேச தெரியாம, ஏன் எவனோ ஒரு நடிகர பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எவனோ ஒரு சினிமாக்காரன பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எவனோ ஒரு இசையமைப்பாளர், அரசியல்வாதிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதுக்காக தான் நீங்க சாப்பிட்டீங்களா? சம்பாதிச்சீங்களா? அந்த பணத்த வச்சு சாப்பிட்டு, உடம்புல இவ்வளோ ஆற்றல், அந்த ஆற்றல சரியான வகையில யூஸ் பண்ணுங்க. உங்களுக்காக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உதவி செய்றவங்களுக்காக, உங்க முன்னாடி பேசிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள பத்தி யூஸ் பண்ணுங்க. அதனால ஜோக் அடிக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நீங்க 4 பேர் ஒண்ணா இருக்கீங்களா? 4 பேருக்குள்ள தான் இருக்கணும். 2 பேர் இருக்கீங்களா? அந்த 2 பேர் தான் ஒருத்தர மாத்தி ஒருத்தர் பேசிக்கணும். நீ அவன பத்தி பேசு, அவன் உன்ன பத்தி பேசுவான். இல்ல உன்ன பத்தி அவன்கிட்ட சொல்லு, அவன பத்தி அவன் உன்கிட்ட சொல்லுவான். இந்த மாரி தான் பேசணுமே. அப்ப 4 பேர் ஒண்ணா உட்கார்ந்து பேசுறாங்கனாலே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதான் அர்த்தம். 4 பேர் ஒண்ணா உட்கார்ந்து பேசுறாங்கனாலே அது அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்கப்பா. அப்படித்தான் அது இருக்க முடியும். தவறுதலாக இருக்க முடியாது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பேசுவதற்கான விதிமுறை. 4 பேர் ஒண்ணா உட்கார்ந்து பேசினாலே நம்ம இந்த பக்கமா போறோம். நம்மள பார்த்து தான் அவங்க பேசுறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னது? மனிதர்களுக்கு பேச தெரியல. யார பத்தி பேசணுங்கிறது தெரியல. 4 பேர் ஒண்ணா உட்கார்ந்துருக்கீங்கன்னா, உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த மாரி தான் இப்படி தான் பேசணும். பேசுவதற்கான விதிமுறை இது. இயற்கை விதிமுறை. இந்த விதிமுறையை பின்பற்றி தான் எதிர்காலத்தில மனிதர்கள் பேசுவார்கள். இப்போ பேசுறதுக்கு ஆசையா இருக்கும். இப்படி பேசுனாக்கா பேசுறதுக்கு ஆசையா இருக்கும். நம்மள பத்தி பேசணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? 4 பேர் கூட போய் சேரும்போது மாத்தி மாத்தி ஒருத்தர பத்தி ஒருத்தர் பேசிக்கணும். அப்பதான் அப்ப நம்மள பத்தியும் பேசுறாங்க. நம்மள பத்தி அவன் பேசுறான். நம்ம ஃப்ரெண்டு பேசுறான். அத நான் எல்லாருமே பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க. நாமளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசுவோம். அத இன்னொருத்தர் கேட்குறாங்க. இந்த மாரி தான் பேசணுமே. இதுதான் பேசுவதற்கான விதிமுறை. இப்படி தான் இனிமே வருங்காலங்கள்ல மனிதர்கள் பேசுவாங்க. வருங்காலங்களில் மனிதர்கள் எப்படி பேசுவாங்க, அத முன்கூட்டியே நான் சொல்றேன். பேசுவதற்காக நான் இந்த உலகத்துக்கு கத்துக் கொடுக்க போல. அது எல்லாருக்கும் கத்துக் கொடுக்க முடியும். ஆனா இயல்பா ஒரு மாற்றம் தானாவே நடக்கும். தானா நடக்க போற விஷயத்த தான் நான் சொல்றேன். எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எதிர்காலத்துல தான் நான் இருக்கிறேன். எதிர்காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை சொல்லுகிற ஒருவராக நான் இருக்கிறேன்.